கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அதோட வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஸோ கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் ஸ்தோத்திரத்தை நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களையும் வேதமானவ அனைத்து கிளை சபையின் சார்பாகவும் நம்முடைய நியூ கிரியேஷன் ஃபெலோஷிப்பின் சார்பாகவும் சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம 2 வாரமாக இந்த கண்டினியூஸ் ஸ்டடியில் உன்னத பாட்டு அப்படிங்கிற புக்கை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம லாஸ்ட் 2 வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த அம்மா யாருன்னா மணவாட்டி சபைக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மேலே ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் நேசத்தையும் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். கடைசி வாரம் நம்ம பார்த்து முடிக்கும்போது எந்த வசனத்தோட முடித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட நம்ம முடித்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் கூட ஒரு டைம் வாசிக்கலாம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உண்மையை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற வசனத்தோடு நம்ம முடித்தோம். ஸோ இதில் நம்ம போன வாரம் இந்த பரிமள தைலங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். ஸோ பரிமள தைலங்கள்ங்கிற வாசனை அப்படிங்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து மட்டுமே வரக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வேறு யார்ட்டையும் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்ன, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கம்பேர் ஆகுது, அது திருச்சபை பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயமாகவும் அவங்கள ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம எங்கே பார்த்து முடித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகையால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற வசனத்தோடு முடித்தோம். இதில் நம்ம கடைசியாக கன்க்ளூஷன் எப்படி முடித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்டியானிட்டியுமே இங்கே யாரைத்தான் நேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நேசிக்கிறாங்க. அதைத்தான் அந்த மணவாட்டி எழுதும்போது, அதாவது சபை எழுதும்போது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியர்கள் அப்படின்னு ப்ளூரலில் எழுதியிருப்பாங்க, அதாவது பன்மையில் எழுதியிருப்பாங்க. 1 ஆள் 2 ஆளில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவை நேசிக்கிற எல்லாருக்குமே அவர் மேலிருந்து வரக்கூடிய இந்த பரிமள தைலம் வாசனை ரொம்ப பிடித்தமான ஒரு வாசனையாக இருக்குது அப்படிங்கிறக்காத்தான் சபை சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்னியர்கள் உண்மை என்ன பண்ணுறாங்கன்னா நேசிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம கன்னியர்கள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதலாக இருந்தாலும் கூட இதில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த இடத்துல சபை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, நான் நேசிக்கிறேன் யாரை அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இல்லை மணவாளனை நான் நேசிக்கிறேன், அதே நேரத்தில் யாரும் நேசிக்கிறாங்க அப்படின்னா கன்னியர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு நேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் 2 கேட்டகரி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா சபை, ஏன்னா அவங்க மட்டும்தான் யாருன்னா மணவாட்டி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கேட்டகரி ப்ளூரலில் இருக்கக்கூடிய கன்னியர்கள் அப்படிங்கிற கேட்டகரி. இவங்க எத்தனை பேர்னா பஞ்ச் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே யாரைத்தான் நேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்க. இதில் நம்ம 2 பேருக்கும், அதாவது கன்னி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்திரீக்கும் கன்னியர்கள் அப்படிங்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா எல்லாருமே என்னதான் ஸ்திரீகள் கன்னிகள் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் யார் வேணால் கிறிஸ்துக்கிட்ட போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு அளவுடும் அங்கே இருக்குது. இதில் கிறிஸ்துக்கிட்ட இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் யார் வேணால் கிறிஸ்துக்கிட்ட போகலாம். இதில் ஏன் இந்த சபை இங்கே 2 டினாமினேஷனை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கன்னியர்கள் அப்படிங்கிற பகுதியில் பார்க்கும்போது இங்கே நிறையா நபர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறாங்களே ஒழிய கிறிஸ்துவுடைய அந்த ஒரு சாயலை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு ஆளுமையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த சொல்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் பேர் விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது பிரச்சனை என்னன்னா, அந்த கன்னியர்களுக்கும் கிறிஸ்துவனை ரொம்ப பிடிக்கும், அவருடைய அந்த பரிமளத்தையில வாசனை ரொம்ப பிடிக்கும், எல்லாமே ஓகே தான். பட் அவர் பின்னாடி போகணும், அந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சஃபர் வந்துடும். அவங்க உலகத்துக்குள்ள அதிகமாக பிரவேசிக்கிறதுனால அந்த ஸ்திரீ இல்லை அந்த மனைவி மணவாட்டி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது வர முடியாது. ஆனால் அவர்களும் கிறிஸ்துவை என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நேசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கன்னியர்களை நம்ம எப்படி பெயர் சபைக்கோ இல்லை புறஜாதிகளுக்கோ இல்லை உலக ஜனங்களுக்கோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஓமை. எந்த ஓமை அப்படின்னு பார்க்கும்போது 10 கன்னிகள் ஓமை நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ இந்த 10 கன்னிகள் ஓமையில் 5 பேர் புத்தி உள்ள கன்னிகளாக இருப்பாங்க, 5 பேர் எப்படி இருப்பாங்க புத்தி இல்லாத கன்னிகளாக இருப்பாங்க.
ஸோ இவங்க 10 பேருமே யார் அங்கே நேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அங்கே நேசிக்கிறாங்க. ஆனால் இந்த 10 பேரில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை யார் நேசிக்கிறா அப்படிங்கிறதா இங்கே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா அவருடைய அன்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம கவனமாக சிந்திக்கணும். ஸோ அந்த அன்பை அங்கே திருச்சபை எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அதை பெற்றுக்கொள்வதற்கு திருச்சபைக்கு இருக்க வேண்டிய அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்ட பண்ணோம்னா நம்மளும் ஈஸியாக யாராக மாறிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனவாட்டி வகுப்பராக ஈஸியாக மாறிடலாம். இதில் மனவாட்டி வகுப்பாக மாறுறதுக்கு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனை தான் அடுத்த வசனங்களில் அங்கே வந்து சபை பேசியிருக்கும். என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அம்மா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபையோட சுய பரிசோதனை. இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபையின் சுய பரிசோதனை அப்படிங்கிற ஓரியன்டாக தான் இனி இந்த பன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அந்த அம்மா சபை வந்து எதை ஃபேஸ் பண்ணி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருச்சபை ஆகணும் அப்படின்னாலே நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி. காரணம் என்னென்னா கன்னியர்கள் எல்லாருமே யாரை நேசிக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்க. இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்சமான அந்த ஒரு பொண்ணா இல்லை அந்த ஒரு ஸ்திரீயா சபையா யார் மாறணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய முக்கியமான குவாலிஃபிகேஷன் நமக்கிட்ட இந்த ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறதா. எந்த குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21 வாசிக்கும் போது அப்போஸ்தலன் இப்போ பேதுரு சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு எதை வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறதா. அவர் எங்கே போனாலும் அதுக்கு பின்னாடியே யார் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போகணும். இதை நமக்கு என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோமோ அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு மனைவியாக யார் மாறிடலாம். அவருக்கு பிடிச்ச மனைவி இல்லை மனவாட்டி இல்லை திருச்சபை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே யார் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளும் வந்துடலாம். ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டதே எதுக்குத்தான் அப்படின்னா அதுக்கு தான். ஸோ அவரை நம்ம நேசிக்கிறோன்றதை வாய் மூலமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயலையும் காட்ட வேண்டிய பொறுப்பு இங்கே யாருக்கு இருக்குது அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நமக்கு இருக்குது. அதை நிரூபித்து காட்ட வேண்டிய பொறுப்பு இங்கே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்குது. இதை வந்து அந்த சபை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அதிலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே என்ன பண்ணுவோம்னா ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் முதல் வசனத்தில் பேதுரு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார்னா அவர் எங்கே போனாலும் அவர் வச்ச அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மெயினான வேலையே அப்படிங்கிறத சபை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரிஞ்சுக்கிட்ட உடனே சபையோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா என்ன ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க இழுத்து கொள்ளுங்க, என்னை இழுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது உமக்கு பின்னே என்ன பண்ணுவோம் ஓடி வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சபை சொல்ல வர விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கேயே 2 டேர்மில் பேசியிருப்பாங்க. ஒன்று எப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுங்க இழுத்து கொள்ளுங்கள். இதில் என்னை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யாருக்கு அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு மட்டும்தான். அது யாருன்னா அங்கே எத்தனை பேர் கன்னியர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த வார்த்தை யாருக்கு மட்டும்தான் பொருந்தப்படணும்னா மணவாளனுடைய மனதிற்கு ஏற்ற மணவாட்டிக்கு மட்டும்தான் இந்த ஒரு வார்த்தை அப்ளை ஆகும். ஸோ இந்த வார்த்தை அங்கே அப்ளை ஆகுது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சபை மக்களுக்கு அல்லது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இங்கே அப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சபை அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும்போது எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுங்க இழுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எதை இழுத்துக்கணும் அப்படின்னு அந்த அம்மா அங்கே மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோவானில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் பேசியிருப்பார். யோவான் சுவிசேஷத்தில் என்ன பேசியிருப்பார்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிக்கும் போது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ பிதாக்கு வந்து சித்தம் இருக்குது நம்ம கிறிஸ்து கூட போகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ஐடியாலஜிக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம யார் கையை பிடிச்சிட்டு போய் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கையை பிடிச்சி தான் போகணும். எது வரைக்கும் நம்ம அவர் கையை பிடிச்சி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும் கிறிஸ்து கூட நம்ம அவர் கையை பிடிச்சிட்டே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எது வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அதுக்கு ஒரு பார்டர் இருக்கும்ல மரண பரியந்தம். எது வரைக்கும்னா மரண பரியந்தம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எங்கே எல்லாம் நம்ம அவர் கூட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதே யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும்போது என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே அப்படின்னா அவர் எங்கே போனாலும் யார் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மணவாட்டி ரெடியாக இருக்கணும். சும்மா வந்து என்னை இழுத்து கொள்ளுங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில மட்டும் சொல்லிட்டு செயல்களை நம்ம உலகத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் எங்கே வேணும் போகலாம். ஒலிவமலைக்கு போனாலும் நம்ம பின்னாடி போயாகணும், கல்வாரி மலைக்கு போனாலும் நம்ம பின்னாடி போயாகணும், சிலுவையில் போனாலும் நம்ம பின்னாடி போயாகணும். ஸோ நம்மளுடைய ஒரே விஷ் அதே மாதிரி நம்மளுடைய ஒரே விருப்பம் நம்மளுடைய ஒரே சிந்தை என்னவா மட்டும்தான் இருக்கணும்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அது வேறவர் வென்னவர்
எப்போ வேணா இருக்கட்டும், அது எந்த டைம் லைனாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, அவர் எங்கே போகிறாரோ அவருக்கு பின்னாடி போக வேண்டிய ஒரே விருப்பம் மட்டும்தான் இங்கே யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எத்தனை கன்னியர்கள் நேசித்தாலும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகிற தகுதி யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா அந்த ஒரு ஸ்திரீக்கு மட்டும். அந்த என்னைன்னு அடையாளப்படுத்துகிறாங்க, நான் வர்றேன். இந்த மனநிலை யாருடைய மனநிலைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை. நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம் ஏசாயால. அதாவது என் காரியமாக யார் போவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார், நான் போகிறேன். அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அந்த அதாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்கணுங்கிற முடிவை இங்கே யார் தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு யார் அந்த முடிவுக்கு நம்ம வரணும். ஸோ அதனால தான் திருச்சபை என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே என்ன பண்ணுவோம், ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்சபை அங்கே அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஓடி வருவோம்னா தான் என்னைன்னு ஆரம்பித்து சிங்களூரில் ஆரம்பித்து முடிக்கப்போது எப்படி முடிப்பாங்கன்னா ஓடி என்ன பண்ணுவோம், வருவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே அந்த அம்மா யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருக்கிற இன்னொரு குரூப் யாரு, அந்த கன்னியர்கள். யாருன்னா எல்லாருக்குமே கிறிஸ்துவை விரும்பக்கூடிய, கிறிஸ்துவுடைய அந்த ஜீவியத்தை வாழணும்னு நினச்சி உள்ளே வர்றவங்க தான். பட் எல்லாருனாலே அந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முடியலை. ஸோ எல்லாருமே வர்றோம், ஆனால் அந்த ஒரு ரேஸ் இல்லை அந்த ஓட்டத்தை யார் மட்டும்தான் ஓடி முடிக்க முடியும் அப்படிங்கும்போது சபை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஓடி முடிக்க முடியும். ரிமைனிங் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். யார் இவங்க? ஸோ இந்த கிரேட் கம்பெனின்னு சொல்லுவோம்ல, திரள் கூட்டம். ஸோ இப்போ திரள் கூட்டத்துக்கும் ரட்சிப்புக்கு வரணும் அப்படின்னா இங்கே யார் அந்த கோர்ஸை முடிச்சாகணும் அப்படின்னு பார்க்கும்போது யார் முடிச்சாகணும், சபை முடிச்சாகணும். இப்போ நம்ம கரண்ட் வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இங்கே இருக்கிறது யார் தான் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய உடன் சகோதரர்கள் தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக. அதாவது சகோதரர்கள் மூலமாக வரலாம், பெயர் சபை மூலமாகவும் வரலாம், உலகத்தின் மூலமாகவும் வரலாம், நம்முடைய ரத்த பந்தங்கள்னு சொல்லுவோம்ல இவங்க மூலமாகவும் வரலாம். ஆனால் இதில் நம்ம மேஜரான பிரச்சனை எங்கே இருந்ததுன்னா சபைக்குள்ளே இருந்தே வரும். அந்த மாதிரி விழுந்து போகக்கூடிய ஜனங்கள் தான் இங்கே எந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இன்டீரியராக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த திரள் கூட்டத்தின் மூலமாக பாதிப்புகளை யார் இங்கே அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது யார் அனுபவிச்சிருப்போம்னா சபை மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. திரள் கூட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை இங்கே யாரும் அனுபவிச்சிருப்பாங்கன்னா சபை மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இதில் சபை மக்களாக மாறக்கூடிய முக்கியமான தகுதி என்னன்னா அவங்களால பிரச்சனை அனுபவிச்சிருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய பக்குவம் இங்கே யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நமக்கு இருக்கணும். யாருக்கு? திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கும். ஸோ அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு அதை விட்னஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன ஃபஸ்ட்டு விட்னஸ் பண்ணுவாங்கன்னா மணவாளன் எங்கே போனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் பின்னாடி வருவோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி யாருக்குள்ள வந்துச்சுன்னா சபைக்குள்ளே வந்துருச்சு. ரெண்டாவது குவாலிட்டி என்னென்னா இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணினாலும் என்ன சோதனைகள் கொடுத்தாலும் அந்த ஜனங்களை மன்னிக்கக்கூடிய பக்குவம். ஸோ என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நான் மட்டும் வருவேன்னு அந்த அம்மா சொல்லணும். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஓடி வருவோம் அப்படின்னோம்னா அதாவது மத்தேயு ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் யார் மன்னிப்பாருங்களாமா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மனுஷருடைய தப்பிதங்களை நம்ம என்னைக்கு மன்னிக்க ரெடி ஆகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம என்னவா மாற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சபையாகவும் மாற முடியும். இல்லைனா ஸோ நம்ம வந்து அந்த கன்னியர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் போயிருமே ஒழிய ஸ்திரீ அந்த ஒரு பெண் அப்படிங்கிற கேட்டகரி என்ன வர முடியாது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொலோசியருக்கு எழுதின கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும்போது அதில் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிக்கணும். நம்மளுடைய ஒரே வேலை என்னன்னா கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளை என்ன பண்ணி ஆகணும், எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கணும். அதான் அந்த பாவம் நமக்கு தான் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் அந்த பாவங்களை பொருட்படுத்தாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த பக்கம் யாருக்கு இருக்கணும்னா சபைக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்து எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிற அந்த தகுதி யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன், அதாவது கிறிஸ்து எங்கே போனாலும் அவர் பின்னாடி நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உலகத்திலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டு குவாலிட்டி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவர் இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்களாம். அதை திருச்சபை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே எப்படி வருவோம், ஓடி வருவோம், ராஜா என்னை தமது அறைகளில் என்ன பண்ணார், கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடிச்சிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை இழுத்துக்கொள்ளும் பின்னே ஓடி வருவோம். அப்படி ஓடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் என்ன அடுத்த ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ராஜா என்னை எங்கே சேர்த்துக்குவாருங்களாமா, தமது அறைகளில் என்ன பண்ணுவார்னா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறை அப்படிங்கிற வார்த்தை இங்கே எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்னென்னா ஒரு தம்பதி இருக்கக்கூடிய ஒரு இடம், கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு இடம். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ரைவேட் பிளேஸ். எப்படிப்பட்ட ஒரு இடம், எப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் பிளேஸ், அங்கே யார் மட்டும்தான் இருப்பா,
ஸோ அங்கே யாருக்கு அனுமதி இல்லைன்னா தேர்ட் பர்சனுக்கு எங்கே அனுமதி கிடையாதுன்னா கணவனும் மனைவனும் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள யாருக்கு அனுமதி கிடையாதுன்னா தேர்ட் பர்சனுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே உரிய ஒரு இடம். முக்கியமாக அந்த இடத்துக்குள்ள இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அங்கே மட்டும்தான் என்னன்னா ரகசியங்கள் பரிமாறக்கொள்ளக்கூடிய இடம். அதாவது கணவனுடைய சீக்கிரட்டு மனைவியும் மனைவியோட சீக்கிரட்டை கணவனும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு இடம். இப்போ அந்த இடத்துக்குள்ள யாருக்கு மட்டும்தான் அலவுடு இருக்குன்னா, கிறிஸ்து எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடியே நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ். உலகத்தில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை சகித்துக்கொள்ளக்கூடிய மனதை நாங்கள் வளர்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவை முழு மனதோட, அதாவது சொல்லியிருப்பாருங்கள, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அந்த ஒரு டிசிஷனை யார் எடுத்து நாங்கள் வந்து திருச்சபையாக எங்களை முழுவதும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும், அந்த முடிவுக்கு யார் வரமோ அவங்களுக்கு மட்டும்தான் எந்த ரூம்குள்ளே போகிற அளவுடு இருக்குன்னா கிறிஸ்துவுடைய அறைக்குள்ளே போகிறக்கான அளவுடு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அறைக்குள்ளே தான் இப்போ யாரை கொண்டு போய் விட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மணவாட்டி என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. ஸோ அந்த அறை அப்படிங்கிற விஷயம் முதலே சொல்லிட்டோம். அந்த அறை அப்படிங்கிற எதாவது அடையாளப்படுத்தோம்னா ரகசியங்களை பரிமாறிக்கூட முடியும். ஸோ கணவனுடைய ரகசியம் மனைவிக்கும், மனைவியுடைய ரகசியம் கணவனுக்கும் தெரியுமே ஒழிய அந்த பர்டிகுலர் டார்க் சீக்ரெட் வேற யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அந்த ஒரு அறை வேதாகமத்தில் எங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வசனம் என்னன்னா சங்கீதம் 133 அதிகாரம் 1-3 வசனங்கள் நமக்கு தெரியும், படிக்க வேண்டாம். என்னன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், இருக்கிறதே ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம், ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு மார்வலான ஒரு விஷயம், அமேசிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஸோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சீக்ரெட் வேறு எங்கேயுமே என்ன பண்ணாது. ஸோ அந்த ஒரு இடம் எதுன்னா சபைக்குள்ள கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகளையும் தேவனை குறித்த சிந்தனைகளையும் நம்ம தரித்து இருக்கிறதா என்னதுன்னா ராஜாவுடைய அறையில் நம்ம இருக்கிறது. அங்கே மட்டும்தான் ராஜா தனக்குரிய ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கும்போது சபைக்கு வெளிப்படுத்துவார். ஸோ என்னைக்கு நம்ம சபைக்குள்ளே இருக்கிறது அதிகம் விரும்புகிறோமோ, இல்லை சபை மக்களோட இருக்கிறது அதிகம் விரும்புகிறோமோ, சபை குறித்த காரியங்களுடைய சிந்தனைகள் அதிகம் விரும்புகிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம யார் கூட இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய நம்ம பழைய ஏற்பாட்டில் 1ஆம் உலகத்தில் ஒரு கேரக்டரை பார்த்துருப்போம். யாருன்னா ஏனோக்கை குறித்து படிக்கும்போது அவர் தேவனுடன் என்ன பண்ணிட்டு இருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படின்னா தேவன் கூட ட்ராவல் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா மென்டலாக அவர் யாரோட தான் ட்ராவல் பண்ணார். ஸோ 24/7 அவர் எப்படி மென்டலாக ட்ராவல் பண்ணாரோ, அதே மாதிரி முதலாம் வருகை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி 24/7 பிதாவாகிய தேவன் கூட ட்ராவல் பண்ணாரோ, இன்னைக்கு நம்மளும் தேவன் கூடயும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் ட்ராவல் பண்ணக்கூடிய பக்குவத்தை இங்கே யார் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வளர்த்துக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அறைகளை கொண்டு வந்து விட்டார்னா அங்கே கிடக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எங்கேயுமே என்ன பண்ணது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ரூமில் தான் சந்தோஷம் முழுசும் என்ன பண்ணும், அது ஒரு சந்தோஷத்துடைய ஸ்டோர் ரூம் மாதிரி. உண்மையான கணவன் மனைவியாக ஒரு பரஸ்பரம் அன்பை பரிமாறக்கொள்ளவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் என்னதுன்னா அந்த ஒரு பிரைவேட் பிளேஸ், ரைட்டு தான். ஸோ அந்த இடத்துல தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது அதில் வரக்கூடிய ஹாப்பினஸும் சரி, அதில் வரக்கூடிய சந்தோஷமும் சரி வேறு எங்கேயுமே யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு கிடைக்காது, சபைக்கு கிடைக்காது. சபைக்கு சந்தோஷம் அப்படின்னாலே எங்கே தான் இருக்கும்னா சபைக்குள்ளே தான் இருக்கும். சபைக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதா சபைக்கு சந்தோஷமே ஒழிய உலகத்துக்குள்ளே இருக்கிறதோ உலகத்தின் காரியங்களை குறித்த கவலைப்படுறதோ யாருக்கு சந்தோஷமாக இருக்காது அப்படின்னா சபைக்கு சந்தோஷமாகவே இருக்காது. சபை வந்து சபைக்குள்ளே இருக்கும்போது இல்லை கிறிஸ்துடைய அறைக்குள்ளே இருக்கும்போது அவங்க எவ்வளோ எக்ஸைட்டாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படிங்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது சமாதானத்தோட படுத்துக்கொண்டு எப்படி பண்ணாலும் நித்திரை செய்வேன்கிறார். எப்படி நித்திரை செய்வாங்களாமா, எங்கே இருக்கும்போது ராஜாவின் அறைக்குள்ளே இருக்கும்போது சமாதானத்தினை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக என்ன பண்ணுறீங்க. ஸோ நம்ம யார் கூட இருந்தால் மட்டும்தான் சுகமாக இருக்க முடியும்னா கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சுகமாய் தங்க செய்வார். உலகத்து கூட இருந்தோம்னா அப்படியே வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் பளபளன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எட்டியை போல் எப்படி இருக்குங்களாமா, கசப்பாக இருக்கும் அப்படின்னு சாலமன் சொல்லியிருப்பார், ரைட்டு தானே. ஸோ நம்ம எவ்வளவு பெயின் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம யார் கூட மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து லைஃப்பில் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. இப்போ யார் அதுக்கு ரெடி ஆகிட்டதுன்னா சபை அதுக்கு என்னவாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்னை இழுத்துக்கொள்ளுங்க, நான் உங்கள் அறையில் வந்து என்ன பண்ணுறேன், சமாதானத்தோடு நான் நித்திரை செய்கிறேன் அப்படின்னு அந்த சபை வந்து இப்போ கிறிஸ்து கூட முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அப்படி சபையாக நம்ம இன்றைக்கி மாறிட்டு இருக்கோம், ரைட்டு தானே. நம்மளும் எந்த அளவுக்கு தான் வந்திருக்கிறோம், திருச்சபைக்கு தான் வந்திருக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், சபை மக்களோட நேரத்தை செலவழிக்க தான் ஆசைப்படுறோம். இப்படி இருந்தாலும் சமாதானத்தை கோடு படுத்து நித்திரை செஞ்சாலுமே கூட நம்மளுடைய சிந்தனை எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது எங்கே போகுதுன்னா உலகத்துக்குள்ளே போயிடும். எங்கே போயிடும், உலகத்துக்குள்ள. அதாவது பொருளை குறித்த ஆசை, பணத்தை குறித்த ஆசை, தேவைகளை குறித்த ஆசை, உலக கவலைகளை குறித்த ஆசை யாருக்கு வந்துருமாமா,
நமக்கு வந்துடும். அந்த டைம் லைனை ஃபேஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எதுக்குள்ளே இருந்துக்கிட்டே, சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே உலக கஷ்டத்தை உலக கவலையை ஃபேஸ் பண்ண முடிய, சபையை விட்டு வெளியே போயிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிற சிந்தனை யாருக்கு வரக்கூடாது. இதுதான் சபைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாடுகள்னாலே என்னன்னா இந்த ஒரு விஷயம் தான். உலக கவலை, உலக ஆசை, உலக இச்சைன்னு சொல்லுவோம்ல, இந்த ஒரு விஷயத்தை நம்ம சபைக்குள்ளே இருந்தே என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். சபையை விட்டு வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம எந்த வாய்ப்பை இழந்து போயிடும். அப்படிங்கும்போது என்னை இழுத்து கொள்ளும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு அழைப்புலேருந்து யார் வெளியே போயிடும்னா திருச்சபை என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். அந்த அழைப்புக்குள்ளேருந்து நம்ம வெளியே போயிடும். ரைட்டு தானே? ஸோ அந்த வரக்கூடிய பாடுகளை சகித்து கொள்ள வேண்டியது இங்கே யாருடைய பொறுப்பு அப்படின்னு போகும்போது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இது அப்போஸ்தலன் பேதுரு எப்படி சொல்கிறார் அப்படின்னு போகும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதை என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிற. ஸோ அவருடைய மகிமை வெளிப்படணும்னா இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு அவசியம், கண்டிப்பாக வரும். பட் இதை சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த பாடுகளை நம்ம சகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருடனே கூட ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பை யார் தரதுக்கு ரெடியாக இருக்கான்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறார், தரதுக்கு ரெடியாக இருக்கார். பட் அதை சகிச்சிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குதானே ஒரு கேள்வி கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் வந்து தான் நிற்கும். ரைட்டு தானே? ஏன்னா நம்ம முழுக்க எங்கே தானே சபைக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாலுமே கூட நம்முடைய ஜீவிய மொத்தம் உலகம் சார்ந்தே இருக்கிறதுனால தான் நம்மளால இங்கே மனவாட்டி பேசின அந்த ஒரு வார்த்தைகள் அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக நம்மளால் என்ன முடியல. என்னை இழுத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதானே, நமக்கு கஷ்டம். நம்ம ரெகுலராக நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போதெல்லாம் கேட்டிருப்போம். இப்போ திடீர்னு பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு உடனே கூப்பிட்டா நம்ம எத்தனை பேர் அங்கே ரெடியாக இருப்போம்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நமக்கு பூமியில் 1008 கமிட்மெண்ட், நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்மளுடைய குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுடைய ஹெல்த்துன்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் முடிய கிறிஸ்து கூப்பிட்டாலே கூட நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருப்போமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். பட் அந்த மைண்டு முழுக்க போகணும் பண்ணோம்னா நம்ம திருச்சபை நம்ம யாருக்குரியவள் மட்டும்தான், கிறிஸ்துவுக்கு அல்லது மணவாளனுக்குரியவங்க தான் அப்படிங்கிற சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம அவருக்கு என்ன பண்ண முழுசு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவோம். இந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த திருச்சபை என்ன மனவாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும்போது, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நாங்கள் எதை நினைப்போம்னா உமது நேசத்தை, எதை பார்க்கிலும் நம்ம போன வாரமே பார்த்துறோம். திராட்சை ரசம் அப்படிங்கிறது ஒரு மயக்கக்கூடிய நம்மளை அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கிலும் நாங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை என்ன பண்ணுறோம், நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திராட்சை ரசம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு போதை வஸ்து அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணால் கூட உலகத்தில் நம்ம அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள், அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சொந்த பந்தம் மனுஷங்களாக இருக்கட்டும், இவங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது, இல்லை இந்த பொருளை விட்டு என்னால் இருக்க முடியாது, இல்லை இந்த ஒரு விஷயத்தை விட்டு என்னால் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள நம்ம அடைஞ்சு கிடப்போம். இதை விட்டு நம்மளால் வெளியவே வர முடியாது. ஆனால் திருச்சபைக்கு இருக்கக்கூடிய ஒரே அடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடிக்ஷனை விடையும் கிறிஸ்து மேலே அந்த அம்மா வச்ச அடிக்ஷனை வந்து பெரிய அடிக்ஷன். அதை அந்த அம்மாவால் பிரேக் பண்ணவே முடியாது. நம்மளும் இப்போ யார் மாதிரி தான் இருக்கணும்னா மனவாட்டி மாதிரி தான் இருக்கணும். நம்மளுடைய ஒரே அடிக்ட் யார் மட்டும்தான் இருக்கணும், அடிக்ட்னா புரியுதுங்களே, நம்ம அடிமை. அந்த விஷயத்துக்கு நம்ம என்னது அடிமை. அது பொண்ணுக்கும் கிடையாது, பொருளுக்கும் கிடையாது, செல்வத்துக்கும் கிடையாது, உறவினர்களுக்கும் கிடையாது, உறவுகளுக்கும் கிடையாது, வேற எந்த போதை வஸ்துக்கள் அது என்ன கிடையாது. உலகத்தில் இருக்க எக்ஸ்ட்ரீம் அடிக்ட்டுக்கெல்லாம் மேலே ஒரு அடிக்ட் இருக்குன்னா அந்த அடிக்ட் யார் மட்டும்தான் அப்படின்னா நம்ம அதாவது சபை கிறிஸ்து மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அடிக்ட். அந்த ஒரு அப்படி ஒரு மதிமயங்கிற நிலைமையில் மதிமயங்கிற புரியுதுங்களா, கிறிஸ்து என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க, கிறிஸ்து என்ன சொன்னாலும் சபை செய்யும். அதுதான் மதிமயங்கிற. நம்முடைய சுய அறிவு என்ன செய்யாது, வேலை செய்யாது. அந்த ஒரு கண்டிஷனில் அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்கக்கூடிய கண்டிஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன். ஸோ திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நீங்கள் என் மேலே வச்சிருந்த நேசம் எப்படி இருக்கலாம், ரொம்ப ப்ரைஸ்லெஸ், ரொம்ப ப்ரீசியஸ். அதை என்ன பண்ண முடியாது, நான் அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சபை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்துவுடைய அந்த நேசம் சபைக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உத்தமர்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க, உண்மை நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உத்தமர்கள் இங்கே யார் உத்தமர்கள் அதுவும் நல்லாவே தெரியும். யார் மட்டும்தான், யார் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை யார் செய்கிறாங்களோ, மணவாளன் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி யார் போக ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் யார் உத்தமர்கள். வேறு யாருக்கு அந்த டைட்டில் பைபிள் என்ன பண்ணாங்க. ஸோ அவங்களை குறித்து சங்கீதக்காரர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸோ நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, கலிகூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீதிமான்கள் ஆகணும் முடிவு பண்ணிட்டாலே நம்ம யாருக்குள்ள மட்டும்தான் கலிகூறணும். நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆச்சரியமாக இருந்தாலும் சரி, அது யார் நிமித்தம் மட்டும்தான் கிடைக்கும்னா பிதாவாகிய தேவன் நிமித்தமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மட்டும்தான் கிடைக்கும். நம்முடைய உலகத்துலேருந்து அந்த ஒரு சந்தோஷம் ஒரு கழிவு நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது. என்னைக்கு நம்முடைய சந்தோஷத்தை உலகத்தில் தேடி போகிறோமோ அன்னைக்கு நம்ம நீதிமான்கள்
இல்லை அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணிடலாம்? நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ நீதிமன்றங்களை கர்த்தருக்குள் கழிவுறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை எப்படின்னா நேர்த்தியான தேவனுக்கு எப்படி வாசிச்சா பிரியமா இருக்குமோ, தேவனுக்கு எப்படி வாசிச்சா அவருக்கு பிடிக்குமோ, அவரை இம்ப்ரெஸ் எப்படி பண்ண முடியுமோ அந்த காரியங்களை மட்டும்தான் யார் செய்யணுமாமா? யார் செய்யணும்? நம்ம செய்யணும். அதை செய்யறதுக்காக அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னா, நம்மை குறித்த ஒரு சுய பரிசோதனை. யாரை குறித்த? சபையை குறித்த, இல்லை மனவாட்டி, நான் கிறிஸ்துவுக்கு சரியான ஒரு மனவாட்டி தானா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை யார் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேற்கொள்ளணும். அங்கே சாலமோன் எழுதிய உன்னத பாட்டில் அந்த அம்மா, அதாவது மனவாட்டி இல்லை சபை தங்களை குறித்த சுய பரிசோதனை எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு இருக்கக்கூடிய 3வது குவாலிட்டி. சபையாக மாறணும்னா நமக்கு இருக்க வேண்டிய 3வது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மை குறித்த சுய பரிசோதனை என்ன பண்ணிக்கணும்? நான் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் புரிஞ்சுக்கணும்? நான் புரிஞ்சுக்கணும். நான் நல்லவனா கெட்டவனா, எனக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் நல்ல காரியமா கெட்ட காரியமா, என் சிந்தனை எப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா மாமிசத்துக்குரிய வாழ்க்கையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இங்கே யார் சரி பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம்ல, இதை யார் பண்ணி பார்த்துக்கணும்? திருச்செவி பிள்ளைகள் அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே அனுதினமும் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியாகணும். இது அங்கே சபை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த அம்மா ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க, பாவ அறிக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனில் எப்படி பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரங்களின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த அம்மா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வச்சிட்டாங்க. நான் எப்படி தான் இருக்கிறேன்? கருப்பாக தான் இருக்கிறேன். யாருடைய பார்வைக்குன்னா யார் பார்த்தாலும் நான் எப்படி தான் தெரிவேன்? நான் கருப்பாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் அழகாக இருக்கிறேன். எது மாதிரி கருப்பு அப்படின்னு பார்க்கும்போது கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைச்சீலைகளைப் போல நான் எப்படி தான் இருக்கிறேன்? நான் பயங்கர கருப்பாக இருக்கிறேன், ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? ஸோ இங்கே இந்த அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னொரு பீப்புள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு மனுஷங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா எருசலேமின் குமாரத்திகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யார் இந்த எருசலேமின் குமாரத்திகள்? ஸோ பைபிள் அதிலே ஹிண்ட்டும் கொடுத்துருக்கு. இவங்க எந்த ஊரோட குமாரத்திகள்? யாருடைய குமாரத்திகள்? எருசலேமோட குமாரத்திகள் அப்படிங்கிற பைபிள் கிளியராக நம்ம விட்னஸ் பண்ணிடுச்சு. ஸோ எருசலேமின் குமாரத்திகள்னால நமக்கு கிளியராக புரியும். எருசலேம் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும், தேவனுடைய சமாதானம். சாலேம் அப்படின்னம்னா பீஸ், சமாதானம். நம்ம கூகுளில் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பீஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் பீஸ். பெர்ஃபெக்ட்னா இதுக்கு மேலே சமாதானங்கிற ஒரு விஷயமே என்ன இல்லை. எக்ஸ்ட்ரீம் சமாதானம்னா அது என்னன்னா எது அப்படிங்கும்போது தேவனிடத்தில் நம்ம இருக்கக்கூடிய அப்போ கிடைக்கிற ஒரு சமாதானம். அப்போ என்ன சமாதானம்னா நம்ம உலக கவலைகள் நமக்கு என்ன தேவையில்லை, ஏன்னா யார் பார்த்துக்குவா? அப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். நம்ம பைக்கில் போகும்போது குழந்தைங்க முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருப்போம், நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்கன்னா ஷோல்டர்லேயே நம்மளை கைட் பண்ணுவாங்க. பிரேக் அடிக்கும் போதெல்லாம், ஒரு டிராஃபிக் வரும்போது நம்மளை அப்படியே கைட் பண்ணுவாங்க. ஆனால் முன்னாடி உட்காந்துருக்க குழந்தை ஓட்டிட்டு போய் பார்த்துருக்கீங்களா? அது எந்த ஒரு கவலையுமே இருக்காது, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். காரணம் அதோட முழு கான்ஃபிடன்ஸ் யார் மேலே இருக்குன்னா அவங்க அப்பா மேலே. கொண்டு போய் கண்டிப்பாக என்ன பண்ணி இருக்க மாட்டார், இடிச்சிருக்க மாட்டார். அந்த குழந்தைக்கு ஏன்னா அது இப்போ சுயமாக என்ன பண்ணாது, எதையுமே யோசிக்காது. அதோட ஒரே நம்பிக்கை யாருன்னா அவங்க அப்பா மட்டும்தான். கண்டிப்பாக என்ன பண்ணி இருக்க மாட்டார். ஃபாஸ்ட்டாக போங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய அந்த குழந்தை ஸ்லோவாக போங்கன்னு என்ன பண்ணாது, சொல்லாது. எவ்வளோ ஒரு குருஷியலான பீரியடாக இருந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அதை பற்றி என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட கவலைப்படாது. பின்னாடி உட்காந்துருந்த அந்த மனைவி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஷோல்டர் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, கெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு சமாதானம், அந்த மாதிரி குழந்தைகளுடைய சமாதானம் எங்கே கிடைக்கும்னா ஜெருசலேமில் மட்டும்தான் என்ன பண்ணும், கிடைக்கும். ஏன்னா அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம். ஸோ அந்த சமாதானத்துக்குள்ள இருக்கக்கூடிய குமாரத்திகள்னா இன்னும் முழுசாக வளர்ச்சி அடையாத இல்லை வளராத ஒரு நிலைமை. நமக்கு யார் நல்லாவே தெரியும், இவங்களும் எங்கே தான் இருக்காங்கன்னா இவங்களும் எருசலேமுடைய குமாரத்திகள் தான். ஆனால் இவங்கள்ட்ட ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னா சபை பேசிக்கிட்டு இருக்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இங்கே 2 கேட்டகரி பிரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருமே எருசலேமின் குமாரத்திகள் தான். ஆனால் ஒன்று சபை ஆயிருச்சு, இன்னும் என்னவா தான் இருக்குது, இன்னொன்று என்னதான் குமாரத்தியாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சபை குமாரத்தியை பார்த்து பேசு. நம்ம முதலே பார்த்தோம்ல 10 கன்னிகைகள். ஸோ அந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் 2 பேருமே கிறிஸ்துவுக்கு விருப்பமானவங்க, கிறிஸ்துவை நேசிக்கிறவங்க தான். ஆனால் ஒரு குரூப் ரெடி ஆகிட்டாங்க, இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெடி ஆகாத குரூப் நமக்கு தெரியும், யார் திரள் கூட்டம் இல்லை பெயர் சபை, எப்படி வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து பேசுகிறாங்க. இந்த 2 குரூப்பை இன்னும் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஆபிரகாமுடைய 2 மகன்கள் நமக்கு நல்லாவே தெரியும். யார்? ஈசாக்கு, இஸ்மேல். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் யார், அடிமையின் இடத்தில் பிறந்தவர். இன்னொன்று சுயாதீன பிள்ளைகள். ரைட்டு தானே? ஸோ 2 பேருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் தான்.
ஆனால் ரட்சிப்புங்கிறது 2 பேருமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த புரிதலும், இவங்க 2 பேருமே எருசலேமின் குமாரத்திகள் தான். ஆனால் ஒன்று பெயர் சபை, ஒன்று என்னன்னா திருச்சபை, இன்னொன்று பெயர் சபை, இல்லை மற்ற அமைப்புகள், எப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு காரியங்களுக்குள்ள இப்போ இந்த திருச்சபை வந்து எருசலேமின் குமாரத்திகள்கிட்ட இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சபை மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரங்களின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன். ஸோ இதில் அந்த அம்மா வந்து 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படிங்கும்போது கேதாரின் கூடாரம், இன்னொன்று என்னென்னா சாலமோனின் திரை. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா கேதாரின் கூடாரம் அப்படின்னா கேதார் யாருன்னு நமக்கு தெரியும். கேதார் யாருன்னா இஸ்மவேலுடைய கோத்திரத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். யார் இந்த கேதார் அப்படிங்கிறது? நம்ம வசனமாக படிக்கிறோம்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இவர் வந்து இஸ்மவேல் சந்ததியை சார்ந்தவர். அவங்களுக்கு பிறந்த பசங்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேதார் அப்படிங்கிற கேரக்டர். ரைட்டு தானே? ஸோ இந்த கேதார் அப்படிங்கிறவங்க வம்சம் இன்னைக்கு எங்கன்னா நம்ம கல்ஃப்னு சொல்லுவோம்ல, அரபிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்களே, இந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய ஜனங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை தான் யாருன்னா கேதார்னு சொல்லுவாங்க. ஸோ பாலைவனத்தில் டென்ட்டு போட்டு, அதாவது என்ன சொல்கிறது, பாலைவனத்தை அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை மேய்ப்பாங்கள்ல, இந்த ஒரு தொழில்களை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேதார் இன ஜனங்கள். ரைட்டு தானே? ஸோ இவங்களுடைய மெயினான வேலை என்னென்னா ஆடு மாடு ஒட்டகம் இது மாதிரியான விஷயங்கள் என்னென்னா மேய்க்கிறது, அது வச்சு வாணிபம் பண்ணுறது அவங்களுடைய ப்ரொஃபஷனு. இவங்களுக்குரிய மெயினான ஒரு லேண்டு அப்படின்னா எங்கன்னா வனாந்தரத்தில் இவங்க தொழில் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரி மொத்தமே என்ன தான், ஒரு வனாந்தர பிரதேசம் தான், ஒரு பாலைவனம் தான். ஸோ அங்கே தான் வந்து இவங்களுடைய இதை வந்து தொழிலை வந்து மேம்படுத்தி ஆகும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வனாந்தரத்தில் வெயிலுடைய தாக்கங்களை தாங்கவும், அந்த நமக்கு இங்கேயே இப்போவே வெயில் அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் டிகிரி பை டிகிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, செல்சியஸ் கூட்டிகிட்டே தான் இருக்குது. நம்மளால் இங்கேயே தாங்க முடியல. ஆனால் வனாந்தரம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹீட் இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வனாந்தர பிரயாணம்லாம் படிச்சிருப்போம், எகிப்தியருடைய வனாந்தர பிரயாணம். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா வனாந்தரம் அப்படின்னாலே பயங்கரமாக வெயில் என்ன பண்ணும், ரெஃப்ளெக்ட் பண்ணும். காரணம் அங்கே மண் இருக்காது, வெயிலை மரங்கள் இருக்காது, வெயிலை தடுக்கக்கூடிய எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எங்கே இருக்காதுன்னா அங்கே வனாந்தரத்தில் இருக்காது. வனாந்தரம் வந்து ஒரு டெசர்ட் லேண்டு, பறந்து விகிந்த ஒரு பகுதி. கடலுக்குள்ளே போயிட்டால் எப்படி திரும்புறவங்களாம் தண்ணி தெரியுமோ, வனாந்தரத்தில் விட திரும்புறவங்களாம் என்ன தான் தெரியும், மண்ணும் பாலைவனம் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெட்ட வெளியில் வெயில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்துல வெயில் தங்களை அதிகமாக பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா இந்த பிளாக் கலர் டென்ட்டு. எந்த டென்ட்டு? ஸோ இந்த பிளாக் கலர் டென்ட் அவங்க எப்படி தான் யூஸ் பண்ணி, இந்த பிளாக் கலர் டென்ட்லாம் என்ன ஒன்றா அவங்க குடியிருப்பாங்க. ஸோ பிளாக் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம்ல, பிளாக் நம்ம அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா கொடை. நம்ம யூஸ் பண்ணுற கொடை மேக்ஸிமம் எந்த கலரில் தான் இருக்கும், யூனிவர்சல் கலர்னு சொல்லுவாங்க. கொடையோட கலர் பிளாக். இப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்குது, முதல்ல அதிகமாக பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ ஏன் பிளாக் கலரில் கொடை வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சன்லைட்லேருந்து அந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஸ் வந்து நம்மளை டேரெக்டாக தாக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலர் தான் என்னென்னா இந்த பிளாக் கலர். ஸோ அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னா, ஸோ இது அன்னைக்கே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணி அவங்க டென்ட்டை எதில் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரான ஒரு ஸ்க்ரீனில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீமான பிளாக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாலமோனுடைய திரைச்சீலை. இன்னொன்று என்னது, சாலமோனுடைய திரைச்சீலை. அதுவும் எப்படி தான் இருக்குங்களாமா, அதுவும் எப்படி தான் இருக்குங்களாமா, பயங்கர கருப்பாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சபை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நான் இது ரெண்டு மாதிரி நான் எப்படி தான் இருக்கிறேன், பயங்கர கருப்பாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் எப்படி தான் இருக்கிறேன், அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த அம்மா சாலமோனுடைய திரைச்சீலை கம்பேர் பண்ணுறாங்க போது, சாலமோனின் திரைச்சீலை அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகம் விஷயம் என்னன்னா சாலமோன் கட்டுன தேவாலயம். ஸோ மேபி தேவாலயத்தில் இந்த மாதிரியான திரைச்சீலைகள் பயன்படுத்தியிருக்கலாம். ரைட்டு தானே? ஸோ இப்போ இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆனால் சாலமோனுடைய தேவாலயத்தில் பயன்படுத்தினாலும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து, ஏன்னா அது வனாந்தரத்தில் இருந்த விஷயங்கள். நம்ம அதாவது டோருக்கு முன்னாடி ஸ்க்ரீன் போடுவோம்ல, எதுக்கு டோருக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் போடுறோம், ஒரு வீட்டில் டோருக்கு முன்னாடி ஏன் நம்ம ஸ்க்ரீன் போடுறோம் அப்படின்னா அந்த டோர் வேகமாக ஃபேட் ஆகிடக்கூடாது, சன்லைட் பட்டு டோர் வந்து கலர் வெளுத்து போய் ஃபேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கதை வேணும்னா ஸ்க்ரீன் போடுவோம். நம்ம முதலே பார்த்துட்டோம் வனாந்தரத்தில் எக்ஸ்ட்ரீம் வெயில் அடிக்கக்கூடிய காலம். ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறக்கா பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்கிறாங்க. ரைட்டு தானே? ஸோ இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அப்படி போடப்பட்ட திரைச்சீலைகள் மாதிரி இப்போ சாலமோனுடைய திரைச்சீலை அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவாலயம் கட்டினார். தேவாலயத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்குங்களா நமக்கு? சாலமோனுடைய தேவாலயம் இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? இப்படி தான் இருக்கும். எப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் மாதிரி. எது மாதிரி? ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சாலமோனுடைய தேவாலயம் என்ன பண்ணுச்சுன்னா கட்டினார். ரைட்டு தானே? ஸோ முதல்ல வந்து பிரகாரம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பிரகாரத்தில் தண்ணி தொட்டி, பலிபீடம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதுக்கடுத்து பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இதே ப்ராசஸில் தான் அவர் சாலமோன் வந்து எதையும் கட்டியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எதையும் கட்டியிருப்பார்,
ஸோ தேவாலயத்தை என்ன பண்ணியிருப்பார்னா கட்டியிருப்பார். ஸோ இதே ப்ராசஸ்லாம் தேவாலயத்தை என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே கட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடி வச்சிருந்த ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளியே என்னதானா ஒரு தகசு தோலை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்போம், நம்ம யாத்திரை படிச்சிருப்போம். ஏன்னா தகசு தோலை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே வந்து மூடியிருப்பாங்க. ஏன் தகசு தோலை வச்சு மூடியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வெயிலும் அந்த ஒரு ஹீட்டும் எதை பாதிச்சிடக்கூட அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த ஹீட் ரெஃப்ளெக்ட் ஆகிடக்கூட அப்படிங்கிறக்கா தகசு தோலை வச்சு மூடியிருப்பாங்க. இந்த தகசு தோலும் சரி, அந்த கேதார் யூஸ் பண்ண அந்த ஒரு கூடாரமே சரி, எந்த மாதிரி அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணது, கேதார் யூஸ் பண்ணது ஆடு மாடு, இதில் எது பிளாக்காக இருக்கோ அதோட ஸ்கின்னை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூடாரத்துக்கு டென்ட்டை என்ன பண்ணிக்குவாங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டென்ட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி சாலமோனுடைய அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் யூஸ் பண்ண அந்த தகசு தோல் அப்படிங்கிறது எதுன்னா கடலில் வந்து சீல் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்கும். நம்ம என்ன இது கடல் சிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உயிரினம் எப்படி தான் இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் பிளாக்காக தான் இருக்கும். அந்த உயிரினத்தோட ஸ்கின் எப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னை தான் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே உள்ள ஹீட்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா அந்த அந்த தோல், அந்த உயிரினத்தோட, அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் இல்லை இந்த சீல் உயிரினமாக இருக்கட்டும், இதோட ஸ்கின்னு எப்படி இருக்கும்னா வெளிப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பயங்கர கருப்பாக இருக்கும், பயங்கர டார்க்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே சன்லைட் என்ன பண்ணாது, வராது. அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் என்ன பண்ணும், ரொம்ப, ஏன்னா ஆட்டு ரோமங்களை பார்த்துப்போம், ரோமம் என்ன பண்ணும் நிறையா இருக்கும். நம்ம ஊர் ஆடு மாதிரிலாம் இருக்காது, நம்ம ஊர் ஆடுக்கு முடியே இருக்காது. ஆனால் அந்த ஊர் ஆடுகளுக்குலாம் எப்படி இருக்கணும், ரோமங்கள் வந்து நிறையா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணல கம்பிளி, சொட்ரு, இது எல்லாமே எதுனா அதுலேருந்து அந்த அந்த ஒரு ஸ்கின்னிலேருந்து எடுக்கக்கூடிய நூல்லேருந்து செய்கிறது. ஸோ அந்த ஒரு ஃபார்மெட்டில் பார்த்தோம்னா அதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அவுட்புட் ரொம்ப டார்க்காக இருக்கும், உள்பக்கம் பார்த்தா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். நோட்டீஸ் பண்ணியிருக்கோமா, ஆடு உரிக்கும் போது பார்த்துருப்போம், வெளியே ஒரு கலர் இருக்கும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், பாலிஷ்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் தான் உள்ளே தெரியும், வெளியே பார்க்கும்போது தான் எப்படி தெரியும். ஸோ பிளாக்கு அப்படின்னாலே நம்ம எதுக்கு அடையாளப்படுத்துவோம், பிளாக் அப்படின்னாலே நம்ம எதுக்கு அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்களுக்கு அடையாளப்படுத்தும். சத்தியத்திலேருந்து பார்த்தோம்னா நம்ம பாவத்துக்கு அடையாளப்படுத்தும். சத்தியத்தை எதுக்கு அடையாளப்படுத்துவோம், நம்ம பாவத்துக்கு அடையாளப்படுத்துவோம். உலகத்துலேருந்து பார்த்தோம்னா ஏன் அவங்க பிளாக் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா பிளாக் அப்படிங்கிறது நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள், இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவோம்ல, இது அதிகமாக இருக்கக்கூடிய கலர் என்னதுக்கலாமா பிளாக். அதாவது ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கும் பிளாக் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கும் நிறைய வந்து வேரியன்ட் இருக்குது. பிளாக் ஸ்கின் இருக்கிறவங்கனால ஸ்கின் டிசீஸை ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் ஒயிட் ஸ்கின்னுக்கு அது உடனே என்ன பண்ண வெளியே தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இங்கே இதில் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மணவாட்டி சபை எப்படி தான் இருக்குதுங்களாமா, கருப்பாக தான் இருக்குது. பட் என்னால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும், இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியும், மீண்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அங்கே யாருக்கு இருக்குன்னா சபைக்கு இருக்கும். இன்னொன்று அந்த அம்மா விட்னஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கருப்பு தான், நான் என்ன தான், நான் பாவி. ஸோ நான் பாவிங்கிறத இங்கே யார் உணரணும் அப்படின்னு பார்க்கும்போது யார் உணரணும், சபை உணரணும். என்னைக்கு சபை நான் பாவிங்கிறத என்னைக்கு உணருதோ அன்னைக்கு தான் நம்ம யாராக மாற முடியும்னா கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு ஜனங்களை என்ன பண்ண முடியும், மாற முடியும். நம்ம பண்ணக்கூடிய பாவங்களை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நான் சரியாக தான் இருக்கேன், உலகத்தின் பார்வைக்கு நான் நல்லவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் பார்க்கிற விதமாக யார் பார்க்க மாட்டார், அவர் பார்க்க மாட்டார். ஸோ தேவன் பார்க்கிற விதத்துக்கு நம்ம பிரியமான ஜனங்களாக இருக்கோம்னா அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுடைய உலகத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சபை ரியலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா நான் பாவி, எனக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சபையாக மாறுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. பட் நீங்கள் நினச்சா என்னை என்ன பண்ணலாம், உங்கள் அறைக்குள்ளே என்ன பண்ணலாம், என்னை கூட்டிகிட்டு போகலாம், எனக்கு உங்களுடைய முத்தங்களை என்ன பண்ணலாம், பரிமாறலாம், உங்களுடைய வாசனைகளை யாருக்கு கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கலாம், யாருடைய சித்தம் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு யார் ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம சரண்டர் ஆகணும். நம்ம என்னைக்கு பாவின்னு முடிவு பண்ணிட்டோமோ, இதையே அந்த அம்மா வந்து எருசலேமின் குமாரத்திகளை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எருசலேமின் குமாரத்திகள் அந்த அம்மாவை பாதியாக தான் பார்த்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுமே சரி, இல்லை பெயர் சபைகளுமே சரி, திருச்சபையின் ஓட்டத்தை ஓடுறவங்களை எப்படி தான் பார்ப்பாங்க, நம்ம பேசக்கூடிய சத்தியங்களாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், அவங்க எப்படி தான் பண்ணுவாங்க, டெய்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, குற்றப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. ரைட்டு தானே? இந்த குற்றப்படுத்துறதை யார் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா யாருக்குமே நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குமே இது நடந்த ஒரு விஷயம். எங்கேனா சிலுவையில் இருக்கும்போதுமே கூட அவரை பார்த்து எல்லோரும் என்ன தான் பண்ணிட்டு போனாங்க, பரியாசம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ கிறிஸ்துவுக்கே நடந்துச்சுன்னா நமக்கு இது என்ன பண்ணும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த அம்மா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் கருப்பாக தான் இருக்கிறேன், ஆனால் எப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன்ற வார்த்தை அந்த அம்மா யாருக்கு சொன்னதுன்னா கிறிஸ்துவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, மணவாளனுக்கு சொன்ன வார்த்தை. நான் கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு எப்படி அந்த அம்மா புரிய வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலே சொன்ன விஷயம் தான், அந்த தோல் வெளிப்பக்கம் பார்க்கத்தான் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், உள்பக்கம்
பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும். நல்லா பார்க்க க்ளீன் பண்ணிட்டோம்னா பியூர் ஒயிட்டாக தான் என்ன பண்ணும் இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம்னா, இதே ஆசரிப்பு கூடாது. ஆசரிப்பு கூடத்தை வெளியே இருந்து பார்த்தா, அதான் வனாந்தரத்தை தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பு கலர்ல என்ன இருக்கும், ஒரு டென்ட் இருக்கும். தகசு தோழல் மூடின ஒரு டென்ட் இருக்கும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா முழுக்க என்னதான், என்னது ஆசரிப்பு கூடத்தில் முழுக்க உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கும். அது சரி, என்ன மெட்டல் இருக்கும்னு கேட்குது. கோல்டு. முழுக்க கோல்டாலேயே ஆசரிப்பு கூடாது என்ன பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கொக்கியிலேருந்து, கம்பியிலேருந்து, பெட்டியிலேருந்து, அந்த குத்து விளக்குலேருந்து, பலிபீடத்துலேருந்து எல்லாமே என்ன தான். ஆனால் அவுட்புட் பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்கும். அதனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் கருப்பு தான், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பாரு நான் எப்படி இருப்பேன், பயங்கர அழகாக இருப்பேன். அந்த அழகு யாருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் நான் கருப்பாக இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. நான் கேதாரனின் கூடங்களில் போகவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பு தான், ஆனாலும் நான் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் ஒரு மாதிரியா சொல்லுவார். என்னன்னா, சங்கீதம் 45வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவர் உடை எப்படி இருக்குதுங்களாமா, பொற்சரிகையாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ ராஜகுமாரத்தி வெளியே எப்படி வேணா இருந்துட்டு போட்டு, உலகத்தின் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம யாருடைய பார்வைக்குனா உள்ளாக, ஏன்னா தேவன் எதை பார்க்குறவர், இருதயங்களை பார்க்கிறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம தேவன் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவர் உடை எப்படி இருக்குங்களாமா, பொற்சரிகையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ கிறிஸ்துவுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கிறிஸ்துவுக்கு மட்டும் நம்ம விரும்பக்கூடிய ஜனங்களாக இருக்கணும்னா, நம்ம கிறிஸ்துவை அதே அளவுக்கு என்ன பண்ணணும், நேசிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை அவரிடத்திலே தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுடைய அட்டென்ஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த கன்னியர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம போயிருமே ஒழிய, அந்த ஸ்திரீ அல்லது மணவாட்டி அப்படிங்கிற லிஸ்ட்டில் யார் வரமாட்டா, நம்ம வரமாட்டா. இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கலாம். பைபிள்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனும் பயங்கர கருப்பான ஒரு பர்சனும் பேராக இருந்த ஒரு கேரக்டர் நமக்கு ஞாபகம் இருக்கும். யார் அப்படின்னா, யார், மோசேயும் சிப்போராலும். ஸோ மோசையை பார்த்தோம்னா பூரண அழகுள்ளவன், பயங்கரமாக அழகாக இருக்கக்கூடிய கேரக்டர். சிப்போரால் யார் அப்படின்னா, எத்தியோப்பிய ஒரு ஸ்திரீ, ஒரு கருப்பின பெண். அந்த ஒரு பேர் தான் இங்கே யாருன்னா சாலமோனும் சூலமித்தியால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இங்கே யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு கொஞ்சமும் மேட்ச் இல்லாத இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சென் பிள்ளைகள். ஆனால் நம்மளை எப்படியாவது அவருக்கு மேட்சாக மாற்றணுங்கிறக்காக தான் இந்த என்டையர் 2000 வருஷமாக யார் போராடிட்டு இருக்கிறது, அவர் போராடிட்டு இருக்கிறார். நம்ம அந்த போராட்டத்தில் உடன்படுறோம் அப்புறம்னா கஷ்டம்தான். நம்ம 2 நாளைக்கு அவர் கூட போவோம், மற்ற 4 நாள்லாம் எங்கே இருப்போம், வெளியே இருப்போம். நம்மளை மோல்டு பண்ணுறதுக்கு இப்போ எஃபோர்ட் யார் தான் அதிகமாக எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதிகமாக எடுக்கிறாரு. ஆனால் என்னைக்கு அந்த எஃபோர்ட்டை கிறிஸ்துவுக்கு மேலே நம்ம எடுக்கணும். யாருக்கு மனைவியாக மாறுறதுக்கு, நான் உங்களுக்கு மனைவியாக மாறியே தீருவேன், உங்களுக்கு மனவாட்டி ஆகிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த உரிமையை நான் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற முடிவை நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நான் பாவிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கண்ணாடியில் போய் பார்த்தா தான் நம்ம அழகாக இருக்கிறோமா அழுக்காக இருக்கிற தெரியும். கிறிஸ்து தான் நம்ம கண்ணாடி. நம்ம என்ன பண்ணுறதில்ல, கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு நம்ம அழகாக தான் இருக்கிறேன், நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணாடி இந்த பக்கம் திருப்பி உண்மையில நம்ம பிக்சரை பார்த்தா தான் தெரியும் நம்ம கிறிஸ்து மாதிரி இருக்கிறோமா இல்லை நம்ம என்ன மாதிரி இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். என்னைக்கு நம்ம பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம பாவிங்கிறது என்ன பண்ணிடலாம், ஐடென்டிட்டி பண்ணலாம். அவங்க என்னைக்கு ஐடென்டிட்டி பண்ணாங்களோ, இப்போ நான் பாவின்னு என்ன பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பாவி தான், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க கழுவுங்க அப்படிங்கிற முடிவை கிறிஸ்துவுக்கிட்ட அந்த அம்மா அதாவது மணவாட்டி சபை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் கருப்பாக இருக்கிறேன் என்று என்ன பண்ணாதீங்க, பாராதேயுங்கள், வெயில் என் மேல் என்ன பண்ணுச்சு பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணலைன்னா நான் என்ன பண்ணல, நான் காக்கவில்லை அப்படின்னு யார் சொல்கிறதுனா, இப்போ கிறிஸ்துவுக்கிட்ட யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சபை சொல்லுது, நான் அழுக்காக தான் இருக்கேன், நான் பாவி தான், ஆனால் நான் எதுக்கு ரெடி ஆகிட்டேன், இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னுடைய தாயின் சகோதரிகளுக்கு, அதாவது தாயின் பிள்ளைகள் அவங்க தோட்டத்துக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் காவற்காரியாக இருந்தேன். இதுலேருந்து என்ன பண்ணிட்டேன், வெளியே வரணும்னு என்னைக்கு சபை முடிவு பண்ணுதோ அன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சபை யார்கிட்ட வைக்கும்னா கிறிஸ்துக்கிட்ட வைக்கும். ஸோ இதில் வெயில் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். வெயிலில் என்னது, பாடுகள், உலகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பாடுகள், இல்லை சபை மக்களுக்கு மத்தியிலிருந்து நமக்கு வரக்கூடிய பாடுகள். இந்த பாடுகள் யார்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, தாயின் பிள்ளைகள் என்மேல் என்னவா இருக்கிறாங்க. நம்ம 3ஆம் வசனத்தில் படிச்சிருப்போம், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்தும் கூட என்னை நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு நான் எப்படியாவது என்ன பண்ணிடுவேன் வந்துடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கும்,
நம்ம மேலே கோவப்படுறவங்களுக்கும் மன்னிக்கக்கூடிய இரக்கம் பாராட்டக்கூடிய பக்குவம் இங்கே யாருக்கு வரணும்னா நமக்கு வரணும். ஸோ இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வெயில் அந்த பாடுகள் யார் கொடுத்த பாடுகள்னா தாயின் பிள்ளைகள், யாருன்னா எருசலேமின் குமாரத்திகள். அவங்க கொடுத்த பாடுகள்னால அவங்க என்ன பாடுகள் எனக்கு கொடுத்தாங்கன்னா, என்னை எங்கே காவல்காரியாக வச்சுட்டாங்க? திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் திராட்சை தோட்டம்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக திராட்சை தோட்டம் இவ்வளோ ப்ளசண்ட்டாலாம் இருக்காது. அதில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த இலை பட்டுச்சுன்னா உடம்புல என்ன ஒன்று ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக பிக்க ஆரம்பிச்சிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இச்சிங் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், உடம்புல தடிப்பாக வந்துடும். அந்த தோட்டத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் வெயில் படுற இடத்துல கொண்டு இப்போ யாரை காவலுக்கு வச்சுட்டாங்களாமா? சபையை கொண்டு யார் காவலுக்கு வச்சுக்கிட்டது அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமின் குமாரத்திகள், இல்லை தாயின் பிள்ளைகள். என் மேல் கோபமாக இருந்து என்னை எங்கே கொண்டே காவலுக்கு வச்சுட்டாங்க? திராட்சை தோட்டத்துக்கு கொண்டு என்ன பண்ணாங்கன்னா என்னை காவல்காரியாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஒரு கொடூரமாக ப்ளசண்ட்டாலாம் இருக்காது. திராட்சை தோட்டத்துக்கு வந்து அந்த அறுவடை காலத்தில் அந்த இலையெல்லாம் காஞ்சு போய் சருகாகி உடம்புல குத்தி பயங்கரமாக இச்சிங் கொடுக்கக்கூடிய இடத்துல இங்கே யார் கொண்டே காவலுக்கு வச்சுட்டாங்கன்னு அவங்க காவலுக்கு வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி யாராவது காவலுக்கு வச்சுருக்காங்களா திராட்சை தோட்டத்துக்கு? யாருடைய திராட்சை தோட்டத்துக்கு? அவங்களோட திராட்சை தோட்டத்துக்கு. அந்த அம்மா முடிக்கும்போது எப்படி முடிப்பாங்கன்னா, என் சொந்த திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணலை, நான் காக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திராட்சை தோட்டம்னா அவங்க திராட்சை தோட்டம் எது? இங்கே என்னென்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே 2 திராட்சை தோட்டம் இருக்குது. ஒன்று அவங்களுடைய திராட்சை தோட்டம், இன்னொன்று சபையோட திராட்சை தோட்டம். இப்போ சபை வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணலை, பார்க்கலை. யாருடைய திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா காவல்காரியாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே 2 திராட்சை தோட்டம் இருக்குன்னா சபை மக்களுக்குள்ளே இதே மாதிரி 2 தோட்டம் இருக்கும். என்னென்ன தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று மாமிச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. ஸோ இப்போ நம்ம சபை மக்களுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம கூடவே இருந்து நம்மளை வந்து உலகத்துக்குள்ளே வழி நடத்தக்கூடிய ஒரு சில கேரக்டர்லாம் இருப்பாங்க. நம்ம தீமோத்தேயுல படிச்சுப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்னு தெரிஞ்சுக்கங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும் கொடுமைக்காரராய் அகந்தையுள்ளவர்கள், வீம்புள்ளவர்கள், அன்பில்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இப்படி லிஸ்ட்டு அந்த பெரிய லிஸ்ட்டு சொல்லுவார். சொல்லி முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு முடிப்பார். அதை மறுதளித்து போகிறவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருக்கிறவங்க எங்கே மட்டும் தான் இருப்பாங்கன்னா சபைக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க. இன்கேஸ் அது யாராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளாக இருக்கிறவருக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்குள்ளே 2 தாட்டு இருக்கும். ஒன்று உலகத்தை குறித்த தாட்டு யாருக்குள்ள நமக்குள்ளே இருக்கும், சபையை குறித்த தாட்டு யாருக்குள்ள நமக்குள்ளே இருக்கும். இப்போ உலகத்தை குறித்த தாட்டையே நம்ம காவல் காத்துக்கிட்டு உலக காரியங்களை குறித்த சிந்தனைக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கியே போயிடும், உலகத்தை நோக்கியே போயிடும். யாருன்னா அந்த புத்தியுள்ள 10 கன்னிகள் படிச்சிருப்போங்கள்ல. ஸோ அந்த புத்தி இல்லாத கன்னிகள் மாதிரி யார் மாறிடும் அப்படின்னம்னா நம்ம மாறிடும். ஸோ புத்தியுள்ள கன்னியாக மாறணும் அப்படின்னா யார் திராட்சை தோட்டத்தை காவல் காக்கணும்? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, தாயின் பிள்ளைகள் கோபமாக இருந்தாங்கல்ல அவங்க பேச்சு என்ன பண்ணக்கூடாது. அவங்க நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே என்னவா இருக்காது. சாலமோன் சொல்லியிருப்பார், பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், ஆனால் அதோட முடிவை எப்படி இருக்குங்களாமா, எட்டியை போல கசப்பாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், இதை பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே இது நல்ல வழியா அப்படின்னு கேட்டால், ஸோ அப்போ நம்ம யாருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, குமாரத்தியே நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணு மறந்து விடுன்றார். ஸோ என்னைக்கு இந்த தாயின் பிள்ளைகள் பேச்சை நம்ம கேட்காம அவங்கள மறக்கிறோமோ அன்னைக்கு தான் யார் சொல்கிறது நம்ம காது கேட்கும், மணவாளன் சொல்கிறது நம்ம காது கேட்கும். அவர் சொல்கிறது நம்ம காது கேட்டுச்சுன்னா நம்ம திராட்சை தோட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பத்திரமா பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு மற்றவங்க திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கலே மும்மரமாக இருப்போமே ஒழிய நம்ம திராட்சை தோட்டம் என்ன ஆயிடும், பட்டு போயிடும். நம்ம ஓமையில் சொல்லியிருப்பார் மத்தேயு 13 விதைக்கிற ஓமை. நம்ம மேலே விதைச்ச விதை எப்படின்னா கல் மேலே போட்ட விதை மாதிரி ஆயிடும், வெளியே வர்ற மாதிரி வரும், வெயில் பட்டவுடனே என்ன ஆகிடும், கருகி போயிடும். ஏன்னா அது விழுந்த இடம் அது மாதிரி இடம். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்கள வெறுத்தரணுமா அப்படிங்கிற சபை வெறுத்துச்சா, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வரும், அவங்களே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன். ஸோ அவங்கள நம்ம வெறுக்கணுங்கிற அவசியமே இல்லை, அந்த கேரக்டரை மட்டும் தான் என்ன பண்ணியாகணும், வெறுக்கணும். ஸோ அந்த கேரக்டரை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களை நேசிக்கக்கூடிய பக்குவம் இங்கே யாருக்கு இருக்கணும்னா நமக்கு இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் அதிலே சங்கீதம் 45:11 எப்படி சொல்கிறேன்னா, அப்பொழுது ராஜா உன் அலையில் என்ன பண்ணுவார், கருப்பாக இருந்தாலும் அவங்க பாடுபடுத்தினா கூட அவங்களுக்காக அவங்கள மன்னிக்கக்கூடிய அவங்கள நேசிக்கக்கூடிய பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு மட்டுமே கீழ்ப்படியக்கூடிய அவருக்கு மட்டுமே செவிகடிக்கக்கூடிய பக்குவம் இருந்துச்சுன்னா, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை என்ன பண்ணு நீ பணிந்து கொள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் என்னைக்கு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சோ அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு, இது வரைக்கும் நான் எந்த தோட்டத்தை பாதுகாக்கலை,
ஏன் தோட்டத்தை என்ன பண்ணலை? நான் பாதுகாக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் யாருடைய தோட்டத்தை பாதுகாத்துட்டு இருந்திருக்கேன்? இது தப்பான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத என்னைக்கு சபை புரிஞ்சிருச்சோ, அதாவது உலகம் முக்கியம் இல்லை, தேவன் தான் முக்கியம் அப்படிங்கிற சபை என்னைக்கு ரியலைஸ் பண்ணிச்சோ அன்னைக்கே சபைக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம யார் பேச்சை கேட்கக்கூடாது, அவங்க பேச்சை என்ன பண்ணக்கூடாது, யார் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், கிறிஸ்துவின் பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். என் ஆத்தும நேசரே. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? என் ஆத்தும. அப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு சஜஷன் சொன்னவங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்க என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஆத்துமனே. அவங்க நேசர் தான், அவங்களும் நம்மளை பாசம் காட்டுற மாதிரி தானே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நம்ம மேலே நேசம் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால், அவங்க கொடுக்குறது எல்லாமே நமக்கு வந்து ஆப்பனண்ட்டான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும், நம்மளை வந்து விழுக வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். உண்மையிலே நம்ம ஆத்மா பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம யாரை மட்டும்தான் நேசிக்கணும்னா அவரை மட்டும்தான் நேசிக்கணும். ஸோ அந்த அம்மா எப்படி ஆரம்பிக்கிறான்னா, அந்த வார்த்தையை சபை சொல்லும்போது, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறதை போல நான் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, இனிமேல் இந்த உலகம் நம்முடைய நேசம் கிடையாது. நம்முடைய நேசம் யார் மேலே மட்டும்தான் இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லை மணவாளன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அதாவது மணவாட்டிக்கு மணவாளன் மேலே மட்டும்தான் என்ன இருக்கணும்? ஒரு பிலிவாக இருந்தாலும் சரி, ஃபெய்த்தாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, மூணும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளவே பார்த்தா மூணுமே என்ன தான் வேறு. ஸோ எக்ஸ்ட்ரீம் விசுவாசம் யாருக்கு மேலே மட்டும்தான் இருக்கணும்னா மணவாட்டிக்கு மணவாளன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அதை என்னைக்கு மணவாட்டி புரிஞ்சிச்சோ, இனிமேல் நான் உலகத்தோடு என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். உங்கள் மந்தையை எங்கே மேய்ச்சி மத்தியானத்தில் அதை எங்கே வந்து மடக்குறீங்க அப்படின்னு கேட்குது. ஏன் இந்த அம்மா வந்து அந்த கேரக்டர், ஐ மீன் சபையை வந்து கிறிஸ்துவை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்குதுன்னா, அது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க நம்மளை நல்ல வழியில் என்ன பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. இவங்க என்ன தான் சொன்னாலும் அந்த வழி எப்படி தான் போய் முடியும்? தப்பாக தான் போய் முடியும். ஸோ சரியான வழி யார் மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம யோவான் 10:11 படிச்சுப்போம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன பண்ணுறான்? அவங்க தன் தோட்டத்துக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மேய்ப்பன் எனக்காக என்ன பண்ணுவார்? தன் ஜீவனையே கொடுக்க ரெடியாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணி ஆகணும், நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா கேட்குறாங்க, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மந்தைனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவுடைய மந்தைனா என்னன்னா, கிறிஸ்துவுடைய மந்தைனா எது? கிறிஸ்துவுடைய மந்தை சபை. ஸோ அவருடைய சபை, இங்கே இருக்கிறது எல்லாமே சபை தான். ஆனால் கிறிஸ்துவின் சபையா இல்லைன்னு யார் தான் இங்கே கண்டுபிடிச்சாகணும்? நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். எல்லா இடத்துலையுமே கிறிஸ்துவின் சபை மட்டுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிற 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 100 பேரில் 2 பேரோ ஒருத்தரோ தான் யாராக இருக்க முடியும்? கிறிஸ்துவின் சபையாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்கே யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் கிறிஸ்துவின் சபை எது, தோழர்களின் சபை எது அப்படிங்கிறதையும், அதான் அந்த மக்களை, ஏன்னா சபைக்குள்ளேயே 2 டைப் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. இதில் உண்மையிலே திருச்சபைக்காக ஓடுறவங்க யார், சத்தியத்தின்படி நமக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவங்க யார், உலகத்தின்படி நமக்கு ஆலோசனை சொல்கிறவங்க யார் அப்படிங்கிற அந்த பிரித்தறிதக்கூடிய அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு பக்குவமும், புறாவை போல் கபடற்றவர்களாயும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டியும் அந்த ஒரு குவாலிட்டியும் இங்கே யாருக்கு வேணும்னா கண்டிப்பாக சபைக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் இதை பிரித்து பார்க்க முடியும். இவங்க வந்து சத்தியத்தின்படி ஆலோசனை சொல்கிறாங்க, இவங்க உலகத்தின்படி ஆலோசனை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது கரெக்டு தான், நம்ம கண்ணுக்கு எப்படி தான் தெரியும், சரியாக தான் தெரியும். ஆனால் சத்தியத்துக்குள்ள போய் பார்த்தா தான் அது சரியா இல்லை தப்பானு தெரியும். நம்ம அடிக்கடி சொல்கிறதான், தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. உலகத்துலேருந்து பார்த்தா அது கரெக்டு தான். ஆனால் சத்தியத்துக்குள்ள போய் பார்த்தா சத்தியம் என்ன சொல்லுங்களாமா, உனக்கு உண்டானவங்களை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லு. ஸோ நம்ம கிறிஸ்துவின் சபைக்குள்ளே போய் சேர்ந்தோம் அப்படின்னோம்னா அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு ரொம்பவே, அதாவது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தால் உள்ளே போய் யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொல்கிறதா எப்படி இருக்கும், கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அம்மா கேட்குறாங்க, சபை கேட்குது, உமது மந்தையை நீங்கள் எங்கே மேய்க்கிறீங்க? மேய்ச்சி மத்தியானம்னா வெயில் ரொம்ப பீக்கில் இருக்க டைம், வெயில் ரொம்ப பீக்கில் இருக்க டைம், அந்த டைமில் நீங்கள் எங்கே போய் அதை ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க? காரணம் என்னென்னா அவர் கூட்டிகிட்டு போகிற இடம் ரொம்ப நிழலாக இருக்கும். நம்ம சங்கீதம் 23 படிச்சிருப்போம், என்னது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எங்கே கொண்டே விடுறாங்களாமா, நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர்கள் அண்டையில், எங்கே தண்ணீர் ரெஸ்ட்டாக இருக்குதோ தெளிவாக இருக்குதோ அந்த தண்ணி, நமக்கு தண்ணினாலே புரியும், தெளிந்த சத்தியம், அதை குடிக்க வைக்கிற ஒரே கேரக்டர் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் எது சத்தியம் அப்படின்னு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நானே வழியும்
நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கேன். ஸோ அவர்கிட்ட போனால் மட்டும்தான் இது 3 நமக்கு கிடைக்கின்ற சீக்ரெட்டு. அன்னைக்கு சபைக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நம்ம யாரோட கேராஃபில் போயிடலாம், யாரோட கேராஃபில் போயிடலாம். ஸோ இந்த வெயில் அடிக்குதுனாலே என்ன அர்த்தம்னா அவர் சொல்லியிருப்பார்ல, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரவம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. யார் கூட இருப்பா? அவர் கூட இருப்பார். அவர் கூட இருந்தோம்னா எவ்வளோ பெரிய உலகத்து வந்தாலும் என்ன வேண்டாம், நமக்கு பயமே இருக்காது. நம்ம அவர் கூட இருக்கணும்னா நம்ம இருக்க வேண்டிய இடம் எது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 1,44,000 பேர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே யார் இருப்பா? அவர் இருப்பார். இந்த இடத்துக்குள்ள போயிட்டா நம்ம அவரோட கேராஃபுக்குள்ளே போயிடுவோம், அவரோட அட்ரஸ்க்குள்ளே நம்ம போயிடுவோம். இந்த இடத்துக்குள்ளே போகாமல் நம்மளால் எங்கே போக முடியாது, எங்கே போக முடியாது. அது வரைக்கும் நம்ம எங்கே தான் சுற்றிட்டு இருப்போம்னா அந்த அம்மாவே அதையும் சொல்கிறாங்க. அதாவது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மறுபடியும் படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர் எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களை போல நான் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட வரணும்னு தான் ஆசையாக இருக்கிறேன், ஆனால் இப்போ நான் எங்கே சுற்றிட்டு இருக்கிறேன்? உமது தோழர்கள் அவங்களும் யார் தான்? ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான், அவங்களும் மந்தையை மேய்ப்பர்கள் தான், அவர்களும் கிறிஸ்துவின் தோழர்கள் தான். ஆனால் அவங்க யார் கிடையாது, கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்துவின் தோழர்கள் தான். ஆனால் அவங்க யார் கிடையாது. இந்த ஐடென்டிட்டி, இந்த ஒரு பிரிவை யார் சரியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வந்து சொல்லிப்பாடு அவங்களும் ஒளியின் வேஷத்தை என்ன பண்ணியிருக்காங்க, தரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவங்களும் தரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த டிஃப்ரெண்ட்டை யார் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவரே சொல்லிட்டார், என்ன சாத்தானுடைய வஞ்சகங்கள் உங்களுக்கு தெரியாதது அல்லவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வஞ்சகங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா இவர்கள் கிறிஸ்துவின் தோழர்களா இல்லை கிறிஸ்துவன் யார் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் சபை அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் எதுக்கு ரெடியாக இருக்கேன்னா, எங்கள் தாயின் பிள்ளைகளுடைய தோட்டத்தொட்டு வெளியே வர ரெடி ஆகிட்டேன். என்னுடைய பாவங்கள் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் உங்களுடைய கேராஃபில் மட்டும்தான் இருக்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு என்ன பண்ணுங்க எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா நம்ம ஏசாயாவில் படிச்சிருப்போம். ஏசாயா 4:1 அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக்கொண்டு நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்போம். ஆனால் இன்ஷியல் மட்டும் என்ன வேணும் எங்களுக்கு, உங்கள் இன்ஷியல் வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த கேட்டகரி பீப்புளும் கிறிஸ்துவுக்கு பிடிச்சவங்க தான். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நம்ம இருந்தோம்னா நம்ம சபை என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணி ஆகணும்னா அதை விட்டு வெளியே வந்து யாருக்கிட்ட போய் சரண்டர் ஆனால் நம்ம ரட்சிக்கப்படுவோமோ அவர்கிட்ட பண்ண பயணம் போய் ஆகும். ஸோ இதை சங்கீதக்காரர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, சங்கீதம் 132 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படிகள் என்ன பண்ணுவோம், பணியணும். நம்ம ஃபஸ்ட் அதுபடி எங்கே போகணுங்களாமா, அவருடைய வாசஸ்தலத்துக்குள் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ இல்லை சபை மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நடுவில் நம்ம போய் அவர்கிட்ட சரண்டர் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணாது, நம்மளும் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே தெரியும். ஆனால் யாராக மாறிட முடியாது. கிறிஸ்துவா 1000 மந்தை மேய்ப்பர்கள் இருந்தாலும் அவங்க யாராக மாற மாட்டாங்க, கிறிஸ்துவாக மாற முடியாது. அதே மாதிரி உண்மையான சபையாக மாறிட்டோம்னா 1000 மனைவிகள் இருந்தாலும் அவங்க யாராக மாற முடியாதுன்னா கிறிஸ்துவின் சபையாக மாற முடியாது. சபைங்கிறது யார் மட்டும்தான். ஸோ இந்த வசனங்களுக்குள்ள இப்போ நம்ம படித்த வசனங்கள் வரையும் சபையுடைய கான்வர்சேஷன், சபை தன்னுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத சொன்ன ஒரு விஷயங்கள். இதில் சபை விட்னஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த அம்மா சொன்ன விஷயம் என்னென்னு அப்படி பார்க்கும்போது சபைக்குரிய தகுதினா 1ஆம் வசனத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது 2ஆம் வசனத்தில் அவர் தமது வாயின் முத்தங்களால் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுங்க, நான் எதுக்கு ரெடி ஆகிட்டேன், உங்கள் மனைவியாக ரெடி ஆகிட்டேன், உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணுங்கள், நான் தான் உங்கள் மனைவி அப்படிங்கிற தகுதியை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. 2வது ஒரு உத்தரவாதத்தை யார்கிட்ட வாங்கிடணும், நான் தான் உங்கள் மனைவிங்கிற டிக்ளேர் எனக்கு என்ன பண்ணுங்கிற அந்த உத்தரவாதத்தை வாங்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் சபைக்கு இருக்கணும். 3வது விசுவாசம். என்ன விசுவாசம்னா இந்த வாசனை அவர் மேலே மட்டும்தான் வரும். கிறிஸ்து யாரு, அவருடைய தோழர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தோன்னு புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம். அவரை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறோம்னா அவர் மட்டும்தான் யார் கண்ணுக்கு தெரிவார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. 1000 பேர் இருந்தாலும் சாலமோனுக்கு யார் மட்டும் தான் தெரிஞ்சா, அபிஷா மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் அவரை நேசித்தாலும் கிறிஸ்துவுக்கு சபை மட்டும்தான் தெரியும். நமக்கு யார் மட்டும்தான் தெரியணும், கிறிஸ்து மட்டும்தான் தெரியும். அந்த விசுவாசம் யாருக்கு இருக்கா, நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசத்தோட கூடிய சுய பரிசோதனை, எனக்குள்ளே என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது, நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையை தான் வாழ்கிறேனா இல்லை உலகத்துக்குள்ளே வாழ்கிறேனா, உலகத்துக்குள்ளே வாழ்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிற சுய பரிசோதனை யார் பண்ணியாகணும்னா சபை என்ன பண்ணியாகணும். நம்ம பாவம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாவத்தை வந்து வெளிப்படையாக கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு மெச்சூரிட்டி யாருக்கு இருக்கணும், சபைக்கு இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேலே அவரை பற்றும் விசுவாசம். அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை தேடி போய் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய உமது மந்தை கூட நான் என்ன பண்ணுறேன் வர்றேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு
எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டு, அதான் சொல்லியிருப்பார்ல, நான் வந்து நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன், இருந்தாலும் ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஐஸ்வர்யன் கேட்பார். உன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தரித்திரனு கொடு, அப்படி இங்கே வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீசியஸ்ன்னு நினைக்கிற எல்லா விஷயம், அதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம வசதியாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த உலக இச்சை, உலக ஆசை, இது எல்லாத்தையும் யாருக்கு விட்டணும்? உலகத்திலே விட்டுட்டு நம்ம தேவனுக்கு பின்னாடி அவரை பற்றும் விசுவாசத்தோடு, அவரை மட்டும் பற்றும் விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு, நான் இந்த உலகத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் மந்தை எங்கே மேய்க்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் எங்கே வரேன், நான் பின்னாடியே வரேன்னு என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். நம்ம லாஸ்ட் வீக் படிச்சிருப்போம், உன்னத பாட்டிலே வந்து 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமணவாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு என்ன இல்லை, தொகையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு? சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டரு, இந்த ஒரு ஸ்டைபிள், இந்த ஒரு கெப்பாசிட்டி, இந்த ஒரு குவாலிட்டி யாருக்குள்ளே இருக்கோ அவங்க மட்டும் தான் யார் கண்ணுக்கு தெரிவாங்க, யார் கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ உலகத்தில் அழகுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இன்றைக்கி பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்க பாதி கார்பரேட் பிஸ்னஸ் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது அழகு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, புற அழகுனால எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு பிலீவ், ஒரு தப்பறையான ஒரு உபதேசம், ரைட்டு தானே? ஆனால் இங்கே இந்த அம்மா கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கருப்பு தான், வெளியே இருந்து பார்த்தா எப்படி தான் இருப்பேன், ஆசிரிப்பு கூடவே வெளியே இருந்து பார்த்தா எப்படி தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். நான் கருப்பு தான், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா என்னது? ஸோ அழகுன்றது 2 விஷயம், ஒன்று வெளியே பார்க்கறது, இன்னொன்று உள்ளே பார்க்குறது. வெளியே பார்க்குறதெல்லாம் என்ன கிடையாது, அழகு கிடையாது. அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகிடும், அது போயிடும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம கேரக்டர் அப்படிங்கிறது என்னதுங்களாம், அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடாது, போயிடாது. வேதம் வந்து ஒரு சில பெண்கள் அழகாக காட்டுது அப்படின்னா அவங்க யார் மட்டும்னா உள்ளான அழகுல இருக்கிறவங்களை மட்டும்தான் வேதம் என்னவா சொல்லணும், அழகான பெண்களாக சொல்லும். ஆனால் இன்னைக்கு உலகம் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறக்கா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளி அழகு, புற அழகுபடுத்த நிறையா எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பல விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கலாம், பல வகையில் நம்மளை, அது ஆண்கள் பெண்கள் அப்படி எல்லாருமே சரி, நம்முடைய அவுட்டர் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவோம்ல, வெளிப்புற அடையாளங்களுக்காக நம்மளை அதிகமாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும், நம்முடைய அப்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய ஸ்டைலாக இருக்கட்டும், இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேம்படுத்திகிட்டே இருக்கிறோம். நம்ம பேசுகிறது நல்லவனாக பேசினா நம்மளை எப்படி பார்ப்பாங்க? பிரதர் ரொம்ப நல்லா பேசுகிறார், ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாருன்னா அவரை ஒரு மாதிரி பார்ப்போம். ரொம்ப அழுக்கான வஸ்திரம் தரித்தவனை எப்படி பார்ப்போம், அவரை ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனால் பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, அழகுனா வெளிப்புற அடையாளம் என்ன கிடையாது, அழகு கிடையாது. எது மட்டும்தான் அழகு, உள்ளார உள்ளதான். அதை சாலமோனே எப்படி சொல்கிறாருன்னா, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும்போது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. யோசிச்சு பாருங்களேன், அந்த சாலமோன் அதை டிஸ்கிரைப் பண்ண ஸ்டைலு. பன்றியோட மூக்கில் ஒரு மூக்குத்தி இருந்தால் அது எப்படி இருக்கும்? பன்றியே பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்கவே முடியாது. அதோட மூக்கில் ஒரு மூக்குத்திங்கிறது, அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு அது நமக்கே ஒரு மாதிரி அன்னீசியாக, ஒரு அனாயாக சொல்லுவோம்ல, ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அதுதான் என்னதுன்னா மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. ஸோ புற அழகு இங்கே என்ன கிடையாதுன்னா அழகு கிடையாது. உலகமே ஒரு அக்செப்டன்ஸ், அதான் என்ன, எங்களை யாராவது இது என்ன பண்ணுறது, அதை எப்படி சொல்லுவாங்க, பாராட்டுவாங்களா, நான் அழகாக இருந்தானே என்னை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, பாராட்டுவாங்க அப்படிங்கிற தேடி ஓடிட்டு இருக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு பாராட்டு உங்களுக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. உங்களை யார் தான் பாராட்டியாகணும், யார் தான் பாராட்டியாகணும், கிறிஸ்து நம்மளை பாராட்டியாகணும்னா நமக்கு புற அழகு அவசியமா, அக அழகு அவசியமா அப்படின்னு கேட்டால் எதுதான் அவசியம், உள்ளான ஒரு அழகு. என்னைக்கு இந்த உள்ளான ஒரு அழகு நமக்குள்ளே பில்ட் ஆகுதோ அன்னைக்கு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலே சொல்லிட்டார், கன்னியருக்கு தொகையே இல்லை, ஆனாலும் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அதை உன்னத பாட்டில் சாலமோன் ராஜா எப்படி சொல்வார் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்வார்னா, ஸ்திரீகளில் ரூபவதியே அப்படின்னு ஆரம்பிப்பார். எத்தனை கேரக்டர், இந்த எல்லா குவாலிட்டியும் நம்ம என்னைக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டுறோமோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி தெரியுமாம்மா, ஸ்திரீகளில்னா எல்லா ஸ்திரீ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதில் யார் மட்டும் ரூபவதிங்களாமா, ரூபவதினா மொத்த அழகும் சேர்ந்த ஒரு கேரக்டர். அப்போ யார் அப்படின்னோம்னா சபை. ஸோ சபை என்னைக்கு இந்த ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வருதோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவின் கண்ணுக்களுக்கு நம்ம எப்படி தெரியும்னா ஸ்திரீகளின் ரூபவதி. ஸோ அந்த ஒரு அப்பீரன்ஸ்குள்ளே போன அப்படின்னா நம்முடைய புற அழகு இங்கே என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. நம்ம பார்க்கறதுக்கு உலக ஜனங்களுக்கு கருப்பாக தான் இருப்போம், அவங்க நம்மளை கேவலமாக பேசுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம அழகு யாருக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும்,
அன்னைக்கு எப்படி மணவாட்டி சாலமோனுக்கு இல்லை கிறிஸ்துவுக்கு மட்டும் உண்மையாக இருந்தாங்களோ, இன்னைக்கு நம்மளும் அந்த கேரக்டரை என்னைக்கு நம்ம பில்டு பண்ணி உண்மையான அன்பை கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி காட்டுறோமோ, அன்னைக்கு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பார்வை யார் மேலே விழுகும் அப்படின்னு பார்க்கும்போது, தனியாக 1,00,000 பேர் இருந்தாலும் அவர் கண்ணுக்கு யார் கூட தான் தெரியும். ஸோ அன்னைக்கு தான் அவர் நம்மளை பார்த்து எப்படி கூப்பிடுவார்னா, ஸ்திரீகளில் ரூபவதியே அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை விட ஒரு ப்ரைஸ்லெஸ். அதாவது சொல்லுவாங்களே, உலகத்தில் யார் பாராட்டினாலும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வேறு எதுவுமே வராது. கூட இருக்கிற கணவனோ மனைவியோ நம்மளை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா வேறு யார் நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் அதில் என்ன கிடையாது, ஒரு பெரிய சந்தோஷமோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. ஸோ உண்மையான மகிழ்ச்சி என்னன்னா, கணவன் மனைவியை ஏற்றுக்கணும், மனைவி என்ன பண்ணணும், கணவனை ஏற்றுக்கணும். இந்த ஒரு பக்கம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவர் சொல்கிறாரு ஸ்திரீகளில் ரூபவதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சொல்லிட்டு அவர் இனி தன்னுடைய மனவாட்டியை இல்லை தன்னுடைய சபையை எப்படி பார்க்குறார். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் புற அழகையே இந்த உலகம் அவ்வளோ மெச்சிக்கொள்ளுது அப்படின்னா, அழக சபை யாருக்கு ப்ரூவ் பண்ணிருச்சு, ராஜாவுக்கு ப்ரூவ் பண்ணிருச்சு. நான் உள்ளார பூரண மகிமை உள்ளவனு சபை ராஜாவுக்கு ப்ரூவ் பண்ணிருச்சு. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இனி ராஜா சபையை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களை நம்ம சிந்திக்கலாம். ஸோ சபையை போல நம்ம தேவனுக்கு முன்னாடி நீதியான வாழ்க்கை வாழ்ந்து தேவனிடத்தில் பிரவேசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.